இதில் முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல போகிறதுனால என்ன ஒரு நன்மை, அந்த இடத்த குரு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் விலகும். ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளாதார வரவுகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளப் போகிறீர்கள். அதனால் இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த செப்டம்பர் 2025 ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையுது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து ஒரு சொந்த தொழிலெலாம் செய்கிறதுக்கு ஒரு இது இல்லை, எனக்கு அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு மாத சம்பளத்தில் நான் வேலை பார்த்துட்டுருக்கேன், இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சல் அப்படின்னா, நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சம்பள உயர்வை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையுதுங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த 2ஆம் இடம் வலிமையாகுது. 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம் அப்படின்னு பேர். தனஸ்தானத்தில் எப்போல்லாம் நன்மை கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். கையில் பணங்காசுகள் வரவுகளும் செழுமையாக இருக்கும். இது ஒரு பெரிய நல்ல பலனாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையுது. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான்